கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சி இன்னும் விலகாத நிலையில் இது தொடர்பான விசாரணையும் தற்பொழுது தொடர்ந்து வருகிறது. விஜய் பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநரிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்போது இந்த விசாரணையானது எங்கு நடைபெற்று வருகிறது? சுமார் எவ்வளவு நேரமா விசாரணை நடந்துட்டு இருக்கு? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம். கரூர்ல கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 நடந்த தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கினை உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள இந்த சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகமாக செயல்பட்டு வரும் அந்த அலுவலகத்தில் தான் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு தரப்பினரிடமும் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் நேற்று கரூரில் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தடயவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் என 10க்கும் மேற்பட்ட அடங்கிய குழுவினர் கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தடயவியல் துறை அதிகாரிகளும் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அந்த வாகன ஓட்டுநரிடம் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வருகின்ற 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் சம்மன் வழங்கியிருந்த நிலையில் தற்போது சிபிஐ விசாரணையானது தீவிரமடைந்துள்ளது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. விஜய் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.